Expand and simplify. First one, 2 bracket x minus 5. How to expand this? First we have to multiply 2 into x. 2 into x, 2x. Next 2 into 5. See the sign? So minus 2 into 5, 10. So the answer is 2x minus 10. Next one, minus 3 bracket y minus 5 is equal to, so minus 3 into y, 3y, minus 3 into y, and the minus sign minus 3y. Next we have to write the symbol, that is minus into minus. So minus into minus plus 3 into 5, 15. So the answer is minus 3y plus 15. Next in the mari irukku. First one we have to multiply 2 into x. 2 into x is equal to 2x. Next 2 into 3. அதுக்கப்புறம் என்ன sign இங்க போட்டிருக்காங்க plus. So plus na you have to write plus. 2 into 3, 6. Next plus. இங்க என்ன sign இருக்கோ அந்த sign தான் போடணும். 5 into x, 5x. இப்போ இங்க என்ன இருக்கு minus. இங்க பாருங்க plus. Plus into minus. Plus into minus. ஒரு sign மாறி இருந்தாலும் அதோட sign வந்து minus. Next 5 into 4, 20. இப்போ இதை திருப்பி simplify பண்ணணும். So x and x add பண்ணணும். ரெண்டுமே plusல இருக்கு. So 5x plus 2x, 7x. இப்போ ஒரு sign மாறி இருந்தாலும் இங்க plus 6, minus 20. பாருங்க minus 20 plus 6. ஒரு sign மாறி இருந்தா கூட நம்ம வந்து minus தான் பண்ணணும். ஒரு sign மாறி இருந்தாலும் first minus பண்ணணும். So 20 minus 6 என்னது 14. So எது greater number இருக்கு 20. அதோட sign என்னது minus. So அதனால minus 14. So 7x minus 14. Next one. 2 bracketல y minus 3 minus 3y. First 2 into y. 2y. Next இங்க வந்து ஒண்ணுமே இல்லைனா அதோட symbol வந்து plus தான் அர்த்தம். Plus into minus, minus. 2 into 3, 6. So 2y minus 6. The minus 3y அப்படிங்க இருக்கு. So அதை எழுதணும். So 2y minus 3y. So plus 2 minus 3. So ஒரு symbol மாறி இருந்தாலும் நம்ம minus பண்ணணும். First minus பண்ணிருங்க. 3 minus 2, 1. அப்ப எது greater-ஆ இருக்கு? இந்த number greater. அதோட sign என்னது? Minus. So 2y minus 3y என்னது? Is equal to minus 1y இல்லைனா minus y minus 6. Next one 5 into 3x minus 2 minus 10. So இந்த bracket வந்து இதுக்கு மட்டும் தான், இதுக்கு கிடையாது. இது வந்து minus 10. So இதை first multiply பண்ணுங்க. 5 3s are 15. இங்கே x இருக்கு. So you have to write the x. அதுக்கப்புறம் என்ன symbol இருக்கு? Minus. 5 2s are 10. ஏற்கனவே ஒரு minus 10. Is equal to plus 15x minus 10 minus 10. So இந்த மாதிரி உங்களுக்கு புரியலனா இத இப்படி எழுதிக்கோங்க. ரெண்டுமே மைனஸா இருந்தா we have to first add பண்ணனும். அப்புறம் எந்த நம்பர் ரெண்டுமே மைனஸா இருந்தாலும் மைனஸ். So minus 10 is equal to 15x minus 10. Next x minus 3, 2x plus 7. So first நம்ம x எழுதிடணும். minus 3. அப்போ minus 3 into 2. Minus 3 into 2 first symbol என்ன வரும்? Minus. 3 2s are 6. 6x. Next minus into plus. Minus 3 7s are 21. Is equal to x minus 6x. அப்போ minus 5x minus 21. So உங்களுக்கு confusion ஆயிடுச்சுன்னா plus 1 minus 6. So ரெண்டுமே different symbol இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? Minus பண்ணிடணும். அப்புறம் எது greater numberோ அதோட sign நம்ம எழுதிடணும். Next x minus 3 bracketல 2x plus 7. So இங்க பாருங்க இதுவும் ஒண்ணா same number தான் எழுதியிருக்கேன் பாருங்க. x minus 3 2x plus 7. இங்கேயும் x minus 3 2x plus 7. But see the difference, இங்க bracket இல்ல. இங்க bracket இருக்கு. அப்போ இந்த full bracket இதுல multiply பண்ணணும். இங்க வந்து வெறும் 3 மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணனும். நல்லா டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இது வந்து x into 2x, x into 7 போகும். அடுத்து -3 into 2, அடுத்து -3 into 7 அப்படி போகும்.
இது வந்து அப்படி கிடையாது, வெறும் 3. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ப்ராக்கெட்ஸ் எதுக்கு இருக்கோ அதுக்கு மட்டும்தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இது ரெண்டுமே மல்டிப்ளை. இதை நான் ஒரு சிம்பிள் மெத்தடில் மல்டிப்ளை பண்ணுறேன் பாருங்கள். எக்ஸ் மைனஸ் 3 2x ப்ளஸ் 7 இந்த ஃபார்மேட். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு 2x ஸ்கொயர். அடுத்தது மைனஸ் 3 இன்ட்டு 7 மைனஸ் 21. இப்போ இது கிராஸ். ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரெயிட்டாக மட்டும், அடுத்து இந்த ஸ்ட்ரெயிட்டாக மல்டிப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 7 இன்ட்டு எக்ஸ் என்னது 7x, 2x இன்ட்டு 3 வந்து என்னது 6x, சைன் என்னதுங்க மைனஸ். ஸோ 7x மைனஸ் எக்ஸ் என்னது எக்ஸ். ஸோ ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் plus x minus 21. I hope you understood how to expand and simplify. Let's meet in the next video. Thank you all.